செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஓட்டிகிட்டு வர்றதே வந்து உள்ளே பூந்து போகிறது, ஒரு கேப்பில் போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது நமக்கே என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த பிக்கப் இருக்குது பாருங்கள், அப்படியே முருகா சுருக்குன்னு சொருவி எடுக்குது. ஸோ ஜென்ரலாகவே வந்து கம்யூனிட்டிக்கு இப்போ ஓட்டின வரைக்கும் ஓகே, ஆனால் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது தான். ஸோ ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசகி ஷோரூம் வந்திருக்கோம், மதுரையில் இம்பீரியல். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைக்காக நம்ம வந்து 300 வந்து ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ZX 10R லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஓட்டி பார்த்துட்டு இதோட ஸ்பெக்ஸ் பற்றி என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்பெக்ஸ் வீடியோ செப்பரேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரா பைக் நம்மளோட மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரா இந்த பைக் தான். இந்த பைக்கும் அந்த கேட்டகரியில் வரும். ஸோ இதுக்கு காம்படேட்டர்ஸ் தான் 390 அண்டு அப்பாச்சி RR 310. ஸோ இவங்கெல்லாம் இருந்தாலும் ஸோ கவாசகி, ஸோ ஜாப்பனீஸ் மோட்டர் சைக்கிள் அப்படின்னும் போது ஒரு தனி மரியாதை தான். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கவாசகி அப்படின்னு சொன்னாலே வாவ் கவாசகி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சீட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு வந்து நல்லாவே ஹைட் எட்டுது. அதாவது நல்ல ரிலாக்ஸ்டான போர்ஷன் மாதிரி இல்லை, ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு அந்த மாதிரியான இது தான். ஸோ ஃப்ரண்ட்டில் டேஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஸ்பீடோமீட்ரு அண்ட் இண்டிகேட்டர் ஃபார் நியூட்ரல் விழுந்துச்சு, அந்த இண்டிகேட்டர், ABS ஆன் அண்ட் ஆஃப், என்ஜினு, ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, அண்ட் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, அண்ட் கிளாக். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது. அண்ட் ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் ஓடோமீட்டர், அவ்வளோதான். ஓகே, இது டைம் செட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ஓகே மிரர்லாம் ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, சிறப்பு. ஃபஸ்ட்டு வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டு அப்புறம் பைபாஸ் ஓட்டுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிட்டி ரைடு. வா வேறு லெவலில் இருக்குது பா. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறதுன்றது வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா ஜென்ரலாக இப்போது ஆக்சுவலாக பட் என்ன கியரில் ஓட்டுறன்றது தான் எனக்கு தெரியல. மேபி இந்த ஜஸ்ட்டு கீர் பொசிஷன் என்னென்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் ஒன்று நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வர மாடல்ஸில் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. என்னன்னா இப்போ கீர் இண்டிகேட்டர் பார்த்தே ஓட்டிகிட்டு பழகிட்டேன்னா இப்போ எந்த இதில் இருக்குது அப்படின்றது தெரியல. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ ஆக்சுவலாக ஜென்ரலாக இப்போ வந்து எதுக்குன்னா சிட்டிக்குள்ளேயே ஓட்ட முடியுமா, சிட்டிக்குள்ளேயே ரைட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்றதுக்காகத்தான் நம்ம சிட்டிக்குள்ளே எடுத்து ஓட்டுறோம். ஏன்னா இப்போ பக்கத்துலேயே செம்ம டிராஃபிக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் வெயில் பொலன்னு பொழந்துட்டுருக்கு. கொஞ்சம் ரோடுமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஓ சூப்பர். நம்ம ABS அண்ட் பிரேக்ஸ் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக வைக்க செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஆள் சடனாக ஒரு திருப்பினாங்க இருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது வைட் ஆங்கிள்ன்றதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டு தான். ஆக்சுவலாக இந்த காருக்கு இதுக்கும் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் பர்ஃபெக்டாக சொல்கிறத விட கான்ஃபிடெண்ட்டாக வந்து நமக்கு வந்து பிரேக் போட முடியுது. ஸோ நல்லாயிருக்கு இல்லையா? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஹேண்ட்லிங் நைஸ். அப்படிங்கப்பா எவ்வளோ பெரிய பள்ளம், எல்லாமே சரியான பள்ளமாக இருக்கே. ஓ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஓட்டிகிட்டு வர்றதே வந்து உள்ளே பூந்து போகிறது, ஒரு கேப்பில் போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது நமக்கே என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் வந்து ஓட்டுறது ஹிமாலயன். ஸோ ஹிமாலயன் ஓட்டிகிட்டு இது ஓட்டவும் வேறு லெவலில் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. அதுவுமே இந்த கான்ஃபிடென்ட்டாக இந்த கேப்பு தான்டா ஓடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக பைபாஸில் போகும்போது தான் நமக்கு இந்த இது ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி நான் 8000 RPM டச் பண்ணிட்டேன். ஒரு வைப்ரேஷனும் இன்னும் ஃபீல் ஆகலை. ஆக்சுவலாக நான் வந்து லோயர் கியரில் தான் இருக்கேன். ஸோ லோயர் கியரில் இருந்தும் ஒரு பர்டிகுலர் மேலே புஷ் பண்ணோம் அப்படின்னா எல்லா வண்டியுமே வந்து நல்லா வைப்ரேஷன் தெரியும். பட் இங்கே வைப்ரேஷனே எனக்கு சுத்தமாக தெரியல. செம்ம ரிஃபைன்மெண்ட்டில். ஏன்னா எனக்கு வந்து நான் ZX10R ஓட்டினேன் இல்லையா. ஸோ நான் டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் அந்த டாப் ஸ்பீட், அதாவது ஒரு 170 போகும்போது எனக்கு ஒரு எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சோ, எப்படி ஒரு ரிஃபைன்மெண்ட் இருந்துச்சோ, அதே மாதிரியான ரெஃபைன்மெண்ட்டை எங்கேயும் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் இந்த பிக்கப் இருக்க பாருங்கள், அப்படியே முருகா சுருக்குன்னு சொருவி எடுக்குது. பேரலைட் வேணுன்றதுனால நமக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு சவுண்டு இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு ஓட்டும் போது செம்மையாக இருக்குது. ஸோ சீட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவான சீட்டிங் பொசிஷனு. ஸோ ஜென்ரலாகவே வந்து கம்யூனிட்டிக்கு இப்போது ஓட்டின வரைக்கும் ஓகே. ஆனால் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது தான். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி இல்லை. ஸோ சீட் ஹைட் வந்து 780 mmன்றதுனால நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஏன்னா உட்காந்து நான் சிக்னலில் நிற்கணும், அது நம்ம மாதிரிலாம் இல்லை. ஓ ஆக்சுவலாக ஜென்ரல் நான் சொல்லலை சார், நான் 80ல் போகிறேன்டா, நம்ம ஸ்பீடே தெரியலையேடா அப்படின்னு. ஆனால் இதில் நல்லா அப்படியே கிழிச்சிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வருது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் ஒரு முறுக்கிட்டு இருக்கல, முறுக்கும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதே வண்டி ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. அது ஸ்லோ டவுன் ஆகும்போது எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து காட்டுது. ஸோ MRF டயர்ஸுன்றதுனால நமக்கு வந்து இந்த உள்ளே இப்படி பூந்து ஓட்டும் போது, இந்த கார்னரிங்ஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து நல்லாவே கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓ செம்ம. ஆக்சுவலாக வண்டி ஓட்ட 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 ஃபேன் ஆகலாம் நம்ம. ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க, மெட்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இஃப் இன்கேஸ் நம்ம மெட்டல், அதாவது மேக்னெட் பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னா மேக்னெட் பேக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே நம்ம ரைட் பண்ணும் போதே நல்லா என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பராக இருக்குது, ரெஃபைன்மெண்ட்டாக செம்மையாக இருக்குது. எனக்கு கீரிங் போடுறதுக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்டு பிரேக்கிங்ஸு சொல்லவே வேண்டாம், செம்ம வேறு லெவலு. ஏன்னா பார்த்துருப்பீங்க. அண்டு MRF கிரிப்ஸுன்றதுனால நல்லா கார்னரிங் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது இன்ஜினுக்கு வரும். ஸோ ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். என்னடா ரிஃபைன்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கிராஃபிக்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஒரு லுக் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்து முன்னாடி டேஷ்போர்டே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. டேஷ்போர்டு பார்த்துட்டு நான் பேசுறது மட்டும் கேட்டுட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபுல் லுக் ஒன்று பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஷோரூமை விட்டு ரொம்ப நல்லா தள்ளி வந்துட்டோம். ஸோ தள்ளி வந்துட்டு டேரெக்டாக வெயிலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகத்தான் இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 2023 மாடல் தான். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். என்ஜின், இந்த சேஸு எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். பட் கிராஃபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பிளாக் கலரில் இதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே வந்து 2025க்கான மாடல் தான். சாரி 2024, சாரி நான் 2023 சொல்லிட்டேன். 2024 அண்ட் 2025க்கான மாடல் தான் இது. பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டிக்கரிங்கு, கிராஃபிக்ஸு, இந்த கிராப் ரெயில்ஸு, ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து ஆசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படின்றது நல்ல ஃபீல் வந்து தருது. ஸோ ஆக்சுவலாக பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இவங்க அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் இது கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸு. ஸோ இப்போவுமே வந்து நார்மல் பல்ப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. LED செட்டப்ஸ் வந்து இங்கே கிடையாது. ஆமாம், பேக்லேயுமே கூட சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஆள் ஒருத்தர் கேட்டு போனார். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அண்டு சொன்ன மாதிரி ஸோ சீட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸியாகவே காலுக்கு எட்டுற அளவு தொலைவில் தான் இருக்குது. அண்ட் இருக்கிறதுலே இன்னொன்று ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இதோட வெயிட்டு 179 தான். ஸோ 179 போது நமக்கு வந்து ஸோ ஓட்டிகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் ஸோ சொல்லி தான் ஆகணும். ஸோ இது இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து USD போயிட்டாங்க. நம்ம ஆள்கள் மட்டும் ஏன் இன்னும் டெலிஸ்கோப்பிக்கில் இருக்காங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஸோ ஏன்னா இப்போ ஓட்டின வரைக்குமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து
சர்வீஸ் ரோடை முடிச்சுட்டு பைபாஸை ஹிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்ல ஸ்பீட் அண்ட் ரிஃபைன்மெண்ட்டுக்கு ரெடியாக இருங்க. ஆஸ் மழையும் வர மாதிரி இருக்குது. 60. ஆக்சுவலாக டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நம்ம 170 வரைக்கும் போகலாம். பட் நம்ம 170 போகிறதுன்றது வந்து நம்மளோட எய்ம் கிடையாது. பட் இப்போ 140 டச் பண்ணோம். 140 டச் பண்ணும் போதே வந்து ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா குயிக்காகவே டச் பண்ணிட்டோம் நம்ம. அண்டு யூடர்னிங்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இந்த யூடர்ன் விட்டுருவோம். நம்ம அடுத்த யூடர்னில் போய்ட்டு யூடர்ன் பண்ணி பார்த்துருவோம். ஓ இல்லை, மழை பெய்யுது. ஓ மழை வருது ஆக்சுவலாக. சரி ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நம்ம யூடர்ன் அடித்து வர பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த நம்ம ஈவிலெல்லாம் இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம வந்து முறுக்கிட்டு வண்டி விட்டதுக்கப்புறம் இந்த எக்கோன்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுது. ஆக்சுவலாக சாரி மக்களே, ஆக்சுவலாக நான் இவ்வளோ நேரம் கீழே இருந்தது நான் கவனிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணன்றதை தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து டாப் ஸ்பீட் போய் காட்டுறேன். ஸோ நீங்கள் டாப் ஸ்பீடுன்னு நான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த ஸ்பீட் போய் காட்டுறேன். ஆனால் Insta360 ஆல்ரெடி ரெக்கார்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ரிஃபைன்மெண்ட் தான். ஸோ இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரிஃபைன்மெண்ட்டுன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. ஸோ ஹார்ட் ஆஃப் த பீஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 299cc லிக்விட் கூல் இன்ஜின் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேரலல் ட்வின். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, பேரலல் ட்வின் அதாவது இந்த செக்மெண்ட்லேயே பேரலல் ட்வின் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் அப்படின்னு சொன்னால் இந்த கவாசக்கி நிஞ்சா 300 சொல்லலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதோட மேக்ஸிமம் ஹார்ஸ் பவர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 39 at 11,000 RPMலையும் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 27 at 10,000 RPM. பட் அது தவிர்த்து ஹேண்ட்லிங் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டி ரைட்ஸில் பார்த்துருந்தீங்க, ஏன்னா சிட்டி ரைட்ஸ் நான் போட்டிருக்கேன். சிட்டி ரைட்ஸும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்து இந்த 7000 RPM மேலே ஓட்டும் போது இந்த வண்டியை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது, 7000 RPMல தான்டா அப்பா போடுறா எறா அடிச்சு நொறுக்குறா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். சத்தர் தான் ரிதம். ஆக்சுவலாக நல்ல மழை வந்துட்டுருக்கு அந்த பக்கம். ஆக்சுவலாக வைப்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து எலிமினேட் பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஏன்னா செம்மையாக இருக்குது. ஏன்னா எனக்கு இப்போ வரைக்குமே வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகலை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரன் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். 140 டச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 175 or 179 போகலான்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 160 டச் பண்ணாமல் 160 போகிற மாதிரியே ஃபீல் ஆகலை. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ZX வினரில் போனால் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சு. சொன்ன மாதிரி இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூர் சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்போர்ட்ஸ் டூர் என்ன போது ஒரு லிமிட்டட் சொல்கிறத ஒரு மாடரேட்டான சிட்டி யூசேஜுக்கும் அண்ட் நல்ல ஹைவே க்ரூசிங்க்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டான பைக்கு. அண்ட் ஓட்ட பிரமாதமாக இருக்குது. முடிஞ்சால் 300ஓட ரா சவுண்ட் நம்ம கேட்போமா? ஆக்சுவலி முடிஞ்சால் இல்லை, கேட்குறோம். ஸோ ரா சவுண்டு ஜஸ்ட்டு கேட்போம்.
எப்படி இருக்குன்னு நான் எதுவுமே பேசலை. ஸோ பேசாமல் இந்த ரா சவுண்டு வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு புஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான பைக் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் டேர்னிங்ஸ் எல்லாமே ஸோ சொன்ன மாதிரி எல்லா விஷயமே நான் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டேன். பட் நான் டெக்னிக்கலாக சொல்லலை, பட் எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆஸ் ஏ யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். பிக்கப்பு அதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. அண்டு சஸ்பென்ஷன் கூடமே சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, டெலிஸ்கோப்பிங் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் ஃபைனல் கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கொஞ்சம் மேபி ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 இடத்துலையுமே வந்து எல்இடி செட்டப் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே எல்இடி கொடுத்துருந்தான். ஏன்னா என்ன ஸ்டில் ஆலோஜன்லேயே இருக்கிறது வந்து கொஞ்சம் அவுடேட்டட் ஃபேஷனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்து டெலிஸ்கோப்பிக்கு. ஸோ டெலிஸ்கோப்பிக்கு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ எல்லா பைக்லையும் இருக்க மாதிரி தான். பட் யூஎஸ்டி எல்லாருமே அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுமே கொஞ்சம் யூஎஸ்டி அப்டேட் ஆனால் நல்லாயிருக்கும். அண்டு அது போக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ லைட்டாக எனக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஓட்டிட்டோம். ஓகே, 2 மணி நேரம் சொல்கிறத விட எப்படியும் ஓட்டியிருப்போம். ஒரு 30 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் ஓட்டியிருப்போம். ஸோ 30 கிலோமீட்டரில் ஓட்டினதில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு வேளை ஹாட் சிட்டி யூசேஜாக இருந்ததுன்னா, அதாவது சிட்டிக்குள்ளே நம்ம ரொம்ப ட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த போஸ்டர் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறது. பட் ஸ்டில் இது ஒன்று சொன்ன மாதிரி இதோட பாசிட்டிவ்னு சொல்லும் போது எவ்வளோ ஸ்பீடு ஓட்டினா எவ்வளோ ஆர்பிஎம்மில் போனாலுமே தட் மீன்ஸ் ஒரு டாப் ஸ்பீடு மேலே ரொம்ப புஷ் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் சுத்தமாக தெரியல. அண்ட் 170ன்றது டாப் நாச்சு. அண்ட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கார்னரிங் பண்ணுறதுக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிரேக்கிங்குமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஏன்னா இவங்களோட காம்படிட்டர்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாலுமே, ஸோ அவங்க எல்லாமே அப்கிரேட் ஆயிருந்தாலுமே ஸ்டில் இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். செம ஒர்த்தான பைக்கு தான். ஏன்னா இது பேசிக்காகவே வந்து பெரிய பைக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ்ஸ் அவைலபிள் இருக்குது. பட் 300 எல்லா ஷோரூம்ஸ்லேயும் அவைலபிள் உண்டு. தட் மீன்ஸ் எல்லா கவாசகி ஷோரூம்ஸ்லேயும் வந்து அவைலபிள் உண்டு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம மதுரையில் இருக்க இம்பீரியல் மோட்டோகார்ப் அவங்க கிட்டேயுமே வந்து இது வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கு வந்து அவைலபிள் இருக்குது எக்ஸ்க்ளூசிவாக. நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் போகிறீங்க, என்ன செக் பண்ணணும், என்ன பார்க்கணும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் இந்த வண்டியில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் ட்ரைவுக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பைக்கை பற்றி ஃபுல் ஸ்பெக் வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸோ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான். ஸோ ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட், ஆல்வேஸ் ரைட் சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிஎம் மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாய்.